Good morning students. இன்னைக்கு வந்துட்டு square and square root for CBSE class 8 NCERT syllabus exercise number 5.2 வந்து பார்க்கலாம். First sum வந்து என்னது? Find the square of the following numbers. 32. First sum வந்து 32. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம. First 32. First sum வந்து என்னது? 32. 32 ஸ்கொயர் பண்ண போகிறோம் இல்லையா? 32 ஸ்கொயர் அதுக்கு என்ன மீனிங்கு? 32 இன்ட்டு 32 தான் மீனிங்கு இல்லையா? இப்போ நான் ஒரு மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். a + b ஹோல் ஸ்கொயர் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படி செய்வோம்? இப்போ இது எப்படி எழுதலாம்? 30 + 2ன்னு எழுதலாம், ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுக்கு மீனிங் என்ன? a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. அதோட ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இதில் ஏன்றது என்னது? ஏன்றது 30, பீன்றது 2. இப்போ என்ன, அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். a² அப்படின்னாக்கா 30² ப்ளஸ் 2² ப்ளஸ் 2 இன்ட்டு 30. அப்போ 30² வந்து நம்ம பண்ணோம்னாக்கா என்ன வரும் ஆன்சரு? 9 இல்லையா? 9 அப்புறம் 2 zeros வரும், 900 ப்ளஸ் 4, 2 2s are 4 இன்ட்டு 30 என்ன வரும்? 120ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 1225ன்னு வரும். புரியுதா? இந்த சம் புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வந்து 35 ஸ்கொயர் பண்ண போகிறோம். செகண்ட் சம் வந்து 35 வந்து ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 30 + 5ன்னு எழுதிக்கலாம். 30 + 5நாக்கா a² + b² ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? a² + b² + 2ab. இப்போ a² வந்து என்னது? 30² + b² வந்து 5² + 2 இன்ட்டு 30 இன்ட்டு b வந்து என்னது? b வந்து 5. சரியா? அப்போ என்ன வரும்? 30²நாக்கா 900 இல்லையா? ப்ளஸ் 25 ப்ளஸ் 2 இன்ட்டு 30 60 இன்ட்டு 5 60 இன்ட்டு 5 960. சாரி, 60 இன்ட்டு 5 வந்து என்னது? 300. அப்போ ஆன்சர் என்னது? 1225. சாரி, இதோட ஆன்சர் வந்து இதை ஆட் பண்ணிங்கனாக்கா என்ன நம்பர் வரும்னாக்கா 1024ன்னு வரும் இதோட ஆன்சர். புரியுதா? இன்னொரு சம் போடுறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 80 + 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர். ஒவ்வொரு சம்மு போடையிலையும் ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம எழுதணும். b² + 2ab. அப்போ என்னது? 80² + 6² + 2 இன்ட்டு 80 இன்ட்டு 6. அப்போ 80²நாக்கா என்ன வரும்? 6400 வரும். 6²நாக்கா 36. அப்போ 160 வரும் இல்லையா? 160 இன்ட்டு 6 என்ன வந்துடும்? 916 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 7360. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இது எப்படி பிரித்து எழுதலாம்? 90 + 3ன்னு எழுதலாம். இப்போ 90 + 3நாக்கா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a² + b² + 2ab. அப்போ என்ன வரும்? a² வந்து 90² + b² வந்து 3² 2 இன்ட்டு 90 இன்ட்டு 3. அப்போ 90²நாக்கா 8100 வரும் இல்லையா? 9 ப்ளஸ் இது என்னது? 180 வரும் இல்லையா? 180 இன்ட்டு 3, 180 இன்ட்டு 3 வந்து 540. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 8649 வரும். 8649 வரும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம், ஃபிஃப்த்து சம்மு. இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணி எழுதலாம்? 70 + 1ன்னு எழுதலாம். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். a² + b² + 2ab. ஒவ்வொரு சம்மு செய்யலையும் அதுக்கு ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதி செய்யணும்.
70 into 1 square. அப்போ என்ன வரும் 7 ஸ்கொயர்னாக்க 4900 ப்ளஸ் 1 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 140 இன்ட்டு 1னால 1 தான் வரும். ஸோ 140. இப்போ இது 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா 5041ன்னு வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம்மு 46. 46 நம்ம எப்படி எழுதலாம்? 40 + 6 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது a + b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab இல்லையா? அப்போ a ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2 × 40 × 6. அப்போ இது என்னது? இது ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 1600 + 36 + 2 × 40 40 × 6 480. அப்போ இது 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம்னாக்கா 2116 வரும். புரியுதா? இந்த மெத்தட் வந்து புரியுதா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்.